எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 4 பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்துக்கும் 100 புள்ளிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடத்திலையும் 50க்கு மேற்பட்ட, அதாவது ஆக குறைஞ்சது 50க்கு மேல அவங்க மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அந்த ஒவ்வொரு பாடத்திலையும் 50 மார்க்ஸ் எடுத்து பாஸ் மார்க்ஸா கவுண்ட் பண்ற ஆட்களை விட 25% அதிகமா, அதாவது காடர் எண்ணிக்கையை விட 25% அதிகமா இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணப்படுவாங்க. இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூல இருந்து அந்த மார்க்ஸ் அடிப்படையில வேக்கன் ஃபில் பண்ணப்படும். இதுல பொது விவேகம் அதுக்கு 100 புள்ளி, அதுல எடுக்க வேண்டிய குறைந்தபட்ச புள்ளி 50. இதுக்குரிய டைம் 1 மணித்தியாலமும் 30 நிமிடமும். மற்ற பாடங்கள் மூன்றும், அதாவது இலங்கையின் சமூக பொருளாதார அரசியல் பின்னணி போக்கு, ஜெனரல் நாலேஜ். அடுத்தது அரசாங்க நிர்வாகத்துறைசார் கல்வி, ஸ்தாபன விதிக்கோவை, அரசாங்க சேவை ஆணைக்குழுடைய நடைமுறை விதி, ஒழுங்கு விதிகள், அது உள்ளடக்கின பாடம். அதுக்கு 3 மணித்தியாலம். அடுத்தது கிரகித்தல் என்று சொல்லக்கூடிய ஆக்கபூர்வமான பகுப்பாய்வு ரீதியான தொடர்பாடல் திறன்கள் அறவிடக்கூடிய மாதிரி இருக்கிற அந்த கம்ப்ரிஹென்ஷன் எக்ஸாம், அதுக்கும் 3 மணித்தியாலம் ஒதுக்கப்பட்டு இருக்குது. இதுல முதலாவது பேப்பர் பொது விவேகம். இதுக்குரிய டைம் அலோகேஷன் 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள். இதுல உள்வாங்கப்படுற எதிர்பார்க்கப்படுற வினாக்கள் என்றால் எண்கள், மொழிசார் மற்றும் உருவ வடிவங்கள், இடைத்தொடர்களுடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தொடர்பிலான பகுப்பாய்வு திறமை, தர்க்க ரீதியான விளக்கம், பொருள்கோடல் ஆற்றல், ஏனைய நிலைமைகளுக்கு ஏற்புடையதாக ஆக்கிக் கொள்ளும் ஆற்றல் மற்றும் முடிவுகளுக்கு வருதல் தொடர்பாக பரீட்சார்த்திக்குள்ள புத்தி கூர்மையை அளவிடுவது இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இதுல எண்கள் அப்படி என்று சொல்லக்குள்ள எண்கோளத்தோட சம்பந்தப்பட்ட அந்த அடுத்து வர இலக்கங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லாட்டி எண்கோளத்துல ஒரு 3 வரிசையை தந்துட்டு அடுத்து வர 2 இலக்கம், அப்படி அந்த எண்கோளம் சார்ந்த மாதிரியான விஷயம் இதுல எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது மொழிசார் மற்றும் உருவ வடிவங்கள். மொழிசார் அப்படின்னு சொல்லக்குள்ள அதுல அந்த மொழித்திறன் அளவுற மாதிரி கேள்விகள் இருக்கும். இப்ப 4 சொற்களை தந்து அதுல பொருத்தம் இல்லாத ஒரு சொல்ல தெரிவு செய்யற மாதிரி, ஒரே தொடர்புடைய 4 சொற்கள்ல இருந்து வேறு சொற்கள் வேறுபடுற சொல்ல கண்டுபிடிக்கிற மாதிரியான அந்த கேள்விகள் 5 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உருவ வடிவங்கள், அதை சொல்லக்குள்ள இப்ப ஒரு உருவத்தை தந்துட்டு அதுல ஒரு ஒழுங்குல அந்த உருவம் வந்திருக்கும். அதுல அடுத்ததா ஒரு 3 உருவத்தை தந்துட்டு இதுல விடுபடுறது இல்லாட்டி இதுக்கு பொருத்தமா முடிக்கக்கூடிய மாதிரி வடிவங்களை தெரிவு செய்யற மாதிரி அந்த கேள்விகள் வரலாம். இடைத்தொடர்புகளுடன் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தொடர்பிலான பகுப்பாய்வு திறமை. இதுல கூடுதலா அந்த பந்தி அமைப்பை தந்து தகவல்களை ஒழுங்குபடுத்த சொல்லி தந்து அதுல இருந்து தொடர்புகள் எடுக்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு 5 மாவட்டங்கள் இருக்கிறார்கள். அவங்களோட தொழில், அவங்க வார வாகனம், இப்படி இதுக்குள்ள ஒரு தொடர்பை தந்து அதுக்குள்ள இருந்து ஒரு தொடர்புடையமே நாம கண்டுபிடிச்சது பிறகு அதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம். இப்ப என்ற நபர் எந்த மாவட்டத்துல இருந்து வரார், அப்படி என்ற மாதிரி ஒரு கேள்வி. இல்லாட்டி இந்த பஸ் வண்டியில வார ஆட்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க, அதாவது இவங்களோட சம்பந்தமான தரவுகள் ஒழுங்கின்றி இருக்கும். ஆனா நம்ம அதுக்குள்ள இருந்து ஒரு தொடர்புடைமையை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அந்த கேள்விகளுக்கு விளக்கம் வர மாதிரி கேள்விகள் இதுல வரும். அடுத்தது தர்க்க ரீதியான விளக்கம், பொருள்கோடல் ஆற்றல், ஏனைய நிலைமைகளுக்கு ஏற்புடையதாக ஆக்கிக் கொள்ளும் ஆற்றல். அதாவது இப்ப ஒரு பந்தி ஒன்றை தந்து அந்த பந்தி அநேகமா முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு பந்தி எங்களுக்கு வந்தது. அதுல அந்த வினைத்திறன், விளைத்திறன், உற்பத்தி திறன், முகாமைத்துவம், தொடர்பாடல் அப்படியான விஷயங்களுக்கு பொருள் சுவார மாதிரி ஒரு பந்தி தந்து அந்த விடுபட்ட சொற்களை கீழே ஒரு 15 சொல்ல இருந்து 5 சொல்ல தெரிவு செய்து அந்த இடைவெளி நிரப்புற மாதிரி கேள்வி எங்களுக்கு கடைசியா எக்ஸாம்ல வந்திருந்தது. அத மாதிரி ஒரு பந்திய ஒழுங்கில்லாம தந்துட்டு அந்த ஒழுங்கு முறையை நம்ம இப்ப ஏபிசிடி என்ற ஓர்டர் இல்லாம தந்திருப்பாங்க. தந்துட்டு இதை ஒழுங்குபடுத்தும் போது 2வது வார வசனம் எதா இருக்கும், 3வது வார வசனம் எதா இருக்கும், 5வது வார வசனம் எதா இருக்கும் என்ற மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி அந்த பந்தியை ஒழுங்குபடுத்துறதுக்குரிய மாதிரி 2 கேள்வி வந்திருந்தது எங்களுக்கு. அது தவிர ஒரு கனவுறு தந்து அதுல அந்த 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டது, 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டது, அப்படியான கேள்விகளும் வந்திருந்தது. அதே மாதிரி கலண்டர் கேள்வி ஒன்றும் வந்திருந்தது. இதுல பொது விவேகத்துல இல்ல 60 கேள்வி இருக்கும். இதுக்குரிய மார்க்ஸா 100 மார்க்ஸ் இருக்கும். டைம் 1.5 மணித்தியாலம். அடுத்தது இலங்கையின் சமூக பொருளாதார அரசியல் பின்னணியும் போக்குகளும். இதை சுருக்கமா ஜெனரல் நாலேஜ் என்று சொன்னாலும் இலங்கை சம்பந்தமான பரந்த அறிவியல் எதிர்பார்க்கப்படுது. உதாரணமா இலங்கையின் சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப நிலைமைகள் பற்றிய விடய ரீதியாக மற்றும் விமர்சன ரீதியாக சிந்திக்கும் ஆற்றல். எங்களுக்கு இதுல ஒரு கேள்வி வந்தது,
இலங்கையிட தேயிலை பயிற்சியை சம்பந்தமா சொல்லிட்டு இலங்கையிட தேயிலை பயிற்சியை எதிர்நோக்குற சவால்கள் ரெண்டு என்ன, இலங்கையில பெருந்தோட்ட பயிர் எதிர்நோக்குற பிரச்சனைகள் என்ன, அதிகளவான தேயிலை உற்பத்தி செய்யப்படுற மாவட்டங்கள் என்ன, இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று வந்திருந்தது. இப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றேன்னா நாங்க இலங்கை சம்பந்தமான ஆஹ் பொருளாதாரம், அதே மாதிரி சமூக விஞ்ஞானம், கலாச்சாரம் எல்லாத்தையுமே பார்க்கணும். சாதாரண ஒரு சின்ன ஒரு அறிவுக்குள்ள இருந்துட்டு அதை செய்யாம இருக்கும். அதுக்கு நாங்க நிறைய வாசிக்க வேண்டி இருக்கும், வாசிக்கக்குள்ள விஷயங்களை நோட் பண்ண வேண்டி இருக்கும். கரண்ட் விஷயங்கள் ஒரு 10 கேட்டாலும் மத்த எல்லாமே இலங்கை சம்பந்தமான வளமையான மாறாத விஷயங்களா தான் இருக்குது. உதாரணமா ஒரு புக்கை தந்துட்டு இந்த புக் எழுதினால் யாரு, ஒரு கூற்றை தந்துட்டு இந்த கூற்றுக்கு என்ன சொல்றது, இப்ப குளம் சம்பந்தமான சொற்பிரயோகங்கள், இப்ப கலிங்கல் 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 தொட்டி விளக்கத்தை தந்தால் இருந்து நாங்கள் கலிங்கல் தொட்டியை சொல்லுதண்ட மாதிரி விட எடுக்கக்கூடிய மாதிரி பரந்த வரலாறு, அரசியல், பொருளாதாரம் எல்லாத்தையுமே டீப்பா பார்க்க வேண்டியிருக்கும். பொது அறிவுக்கு ஆன்சர் பண்றேன்னு சொன்னாங்க. அடுத்தது இலங்கையிட நிர்வாகம் விடயம் சார்ந்த கல்வி மெயினாக பார்க்கிறது ஏஆர் எஃப்ஆர். அடுத்தது பிஎஸ்சி ரெகுலேஷன் எதிர்பார்ப்பாங்க. தாமரை விதிக்கோவை நடைமுறை பகுதி 1 பகுதி 2 கடைசியா 2013ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது கைடெரிக்கும் வெப்சைட்லயும் இருக்கும். இதுக்கு பிறகு திருத்தங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலரா வருஷ கடைசியில பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வெப்சைட்ல திருத்தப்பட்ட தாமரை விதிக்கோவைன்னு சொல்லி சமரி ஒன்று இருக்கு. அதை பார்த்து நாங்க ஒவ்வொரு வருஷமும் இதை அப்டேட் பண்ணித்தான் வாசிக்க வேண்டியிருக்கு. வாசிக்கக்குள்ள நாங்க ஒரு சின்ன பாயிண்ட் மிஸ் ஆகாத மாதிரி வாசிக்கிறோம். உதாரணமா எங்களுக்கு எக்ஸாம்ல வந்தது, அதுல பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல வரைக்குள்ள எம்சி வரும், செமி ஸ்ட்ரக்சர் கொஸ்டினும் வரப்போது, எஸ்ஐக்குரிய மாதிரி 8 மார்க்ஸுக்குரிய கேள்வி இருந்தது. கடைசியா வர 5 கேள்விக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் 8 மார்க்ஸ். அப்படி வரைக்குள்ள எங்களுக்கு வந்த கேள்வியில கடமை விடுமுறை பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் 8 சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம மேலோட்ட பார்க்கல 2-3 விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும். இப்ப நம்ம அதை டீப்பா நோட் பண்ணி வாசிக்கிட்டு உள்ளதான் அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல சொல்லிட்ட மார்க்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர் 2 இருக்குது. ஒன்று பொது விவேகம், அடுத்தது இந்த அரசாங்க நிர்வாக விடயம்சார் கல்வி ஒன்று. ஏண்டா இதுல நாங்க சொல்லிட்டா இருக்குங்கண்டா எங்களுக்கு அந்த மார்க்ஸ் மிஸ் ஆகாம கிடைக்கும். செகண்ட் பார்ட்ல எங்களுக்கு இன்னொரு கேள்வி ஒழுக்காற்று கட்டளை ஒன்றுல உள்ளடக்கக்கூடிய 8 விடை. அப்ப இதை நாங்க தாகுனை விதிக்கோவை அத்தியாயம் 48 பார்க்கக்குள்ளதான் அதுல ஒவ்வொரு விஷயம் முடிச்சா அவங்க பார்க்கக்குள்ள இந்த கேள்விக்கு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி. அதே மாதிரி எஸ்பார் சம்பந்தமா சொல்லிக்குள்ள சான்றிதழை படுத்தும் உத்தியோகத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஈகோட்ல வரைக்குள்ள பதவி உயர்வு பெற்ற ஒருவருக்கு சம்பள மாற்றம் செய்யக்கூடிய முறையை சுருக்கமாக சொல்லியிருந்தாங்க. இப்ப நாம எப்பயும் எந்த விஷயமும் வராதுன்னு பார்க்காம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமனான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்குள்ளதான் இந்த கேள்விக்குரிய விடையை முழுசா எழுதக்கூடிய மாதிரி. அதே மாதிரி பொதுச்சேவை ஆணையங்களோட பிஎஸ் ரெகுலேஷன் வாசிக்கணும். வாசிக்கக்குள்ளதான் அதுல உள்ள சின்ன விஷயங்களுக்கு வாசிக்க. உதாரணமா எங்களுக்கு எம்சிக்யூல ஒரு கேள்வி வந்தது, இடமாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தருக்கு எவ்வளவு நாளைக்குள்ள அவர்கள் சுயவிவர தொகையை ஊதிய திணைக்களத்துக்கு தான் கொடுக்கணும். அப்ப நம்ம வாசிக்கல ஒரு 14 நாள் வாசிச்சிருந்தோம்டாதான் இந்த கேள்விக்கு இருக்கும். அதே மாதிரி நியமனத்தை ஏற்றுக்கொண்ட உத்தியோகத்தர் அது சம்பந்தமா பின்னணி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல உள்ள ஒவ்வொரு பின்னணி அதுல உள்ளடங்கிய விஷயங்களையும் டீப்பா பார்த்தாதான் இந்த கேள்வியில நாங்க சொல்லிட்டான மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த பேப்பர் செய்ய முதல் தாபன விதிக்கோவை, பொது நிர்வாகத்துடன் தொடர்புடைய விடையாய்வுன்னு சொல்லுகிற தாபன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதிமுறைகள், அடுத்தது பொதுச்சேவை ஆணையக்குழுட ரெகுலேஷன் 3ஐயுமே நல்ல டீப்பா பார்க்க வேண்டி இருக்கும். அதுல உள்ள ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க.
அதுல கேஸ் ஸ்டடி சம்பந்தமா சொன்னாலும் கேஸ் ஸ்டடியில வார விஷயம் பெருசா இருக்காது. அந்த கேஸ் ஸ்டடிக்குரிய விஷயத்த விளங்கி எடுத்துட்டு நம்ம தியரியில இருந்து ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த கேள்விகள் இருக்க போகுது. இப்ப கடமை விடுமுறை சம்பந்தமா ஒரு ஆள் கடமை விடுமுறை பெற்று ஒரு இடத்த போறது சம்பந்தமா தான் அந்த கேஸ் ஸ்டடியில சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதுல கேட்க போற கேள்வி வந்து கடமை விடுமுறை கடமை விடுமுறை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எடுத்தாங்கன்னு இருந்தாங்க. அப்ப நம்ம அந்த கேஸ பெருசா பார்க்க தேவையில்லை. அந்த கேஸ்ல இருந்து என்னத்த கேட்கிறாங்களோ அதை தியரியோட கனெக்ட் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இப்ப கடமை விடுமுறையோட பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு ஆள் அந்த பிரயாண கொடுப்பனவை பெற்றுக்கொள்ற படிவத்திட இலக்கம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் டீப்பா பார்த்தா தான் நாங்க எல்லாம் மிஸ் பண்ணாம இந்த கேள்விக்குரிய மார்க்ஸ் எடுக்கலுமா இருக்கும். அடுத்த பேப்பர் வந்து கம்ப்ரிஹென்ஷன் என்று சொல்லப்படுற அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்புடைய விடயம் சார்ந்த கல்வி 2. இதுல வந்து கட்டுரை சுருக்கம் என்பன எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஒரு தரப்பட்ட தலையங்கத்தை பயன்படுத்தி அதுல உள்ள விஷயங்களை உள்ளடக்கி ஒரு கட்டுரை எழுதுற மாதிரி ஒரு கேள்வி வரும். இது தனியா கட்டுரை ஒரு 200 சொல்லுக்குள்ள இல்லாட்டி 250 சொல்லுக்குள்ள எழுதுற மாதிரி இந்த கட்டுரை இருக்கும். இப்ப எங்களுக்கு வந்த தலைப்பு என்னண்டா இதுல இலங்கை வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு கொள்றதுக்கு நீங்க முன்வைக்கிற ஆலோசனைகள் 5 உள்ளடக்கி எழுதுங்க ஒரு தலைப்பு வந்திருக்குது. அடுத்த தலைப்பு உலகளாவிய எதிர்நோக்கப்படுற மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, வறட்சி இந்த நிலைமையில இருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை உள்ளடக்கி இந்த 3 அனர்த்தத்தையும் உள்ளடக்கின மாதிரி எழுத சொல்லி இருந்தது. அப்ப இப்படியான தலைப்பு வரைக்குள்ள நாங்க அந்த தலைப்புகளை வந்து பகுப்பாய்வு செஞ்சு எழுதுற மாதிரி தான் நாங்க அந்த கட்டுரையை தயார்படுத்தணும். இப்ப உதாரணமா வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, நிலநடுக்கம் அப்படின்னு தரைக்குள்ள வெள்ளப்பெருக்கிட அண்மை கால தரவுகள் நம்ம எந்த நாட்டுல கடைசியா ஒரு 2 வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, அதுல என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்படுது, அதுக்குரிய காரணங்கள் என்னவா இருந்ததுன்றத பகுப்பாய்வு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்படி அனர்த்தங்கள் சம்பந்தமா தரைக்குள்ள அதுல ஒவ்வொரு தரவுகளையும் மிக சரியான துல்லியமானது இருந்தாலும் இல்லாட்டி அண்மித்த மாதிரியான ஒரு புள்ளி விபரத்தை கொடுத்து அந்த தலையங்கத்துக்குரிய கட்டுரையை ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அந்த குறிப்பிட்ட சொற்களுக்குள்ளேயும் எங்களோட தலையங்கத்தை நாங்க எழுதி முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சுருக்கம் தந்து அதுல 3ல ஒரு பகுதியா சுருக்குற மாதிரி ஒரு பந்தி ஒன்று தரும். ஆனா அந்த பந்தி வந்து நமக்கு பரிச்சயமான சொற்களா இருக்காது எப்பயும். உதாரணமா ஒரு மத்திய வங்கி ஆண்டறிக்கையில இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதியிட ஒரு 4-5 பந்தியை தந்துட்டு அதுல இருந்து இத மொத்த சொற்கள்ல இருந்து 3ல ஒரு பகுதியா சுருக்கி அதுக்குரிய தலையங்கத்தை எடுக்கிற மாதிரியான கேள்விகள் அதுல வரும். அதே மாதிரி ஒரு பந்தி தந்து அதுல மைய கருத்தை தெரிவு செய்யற மாதிரி கேள்விகள் இருக்கும். முதல் வந்து ஒரு பந்தியை தந்து ஒரு தனி வாக்கியமா சுருக்க சொல்லிட்டு அதுல வர தடித்த பகுதியை வந்து விளக்க சொல்லியிருப்பாங்க. இப்ப கடைசியா வந்து முதல்ல என்ன கேட்டாங்கன்னா ஒரு பந்தியை தந்துட்டு அதுக்கு பொருத்தமான மைய கருத்தை அவங்களே தந்துட்டு தெரிவு செய்ய சொல்ற மாதிரி தான் இருந்தது. அப்ப இதுக்கு வந்து நம்ம நிறைய வாசிச்சு அதுக்குரிய மாதிரி பிராக்டிஸ் எடுத்தா தான் இந்த கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய பந்தி வந்துட்டு அதுல வந்து ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்றதை தெரிவு செய்யற மாதிரியான கேள்விகள். இப்ப கட்டுரை சுருக்கம் ஒரு தனி வாக்கியம் எல்லாம் சேர்த்து மேக்சிமம் 40 மார்க்ஸுக்குள்ளான் வரும். நிச்சயம் 60 மார்க்ஸுக்குரிய கேள்வியும் ஒரு பந்தில இருந்து தெரிவு செய்யற மாதிரியான கேள்விகள் வரும். ஒரு பெரிய பந்தி ஒன்ன தந்துட்டு 2 பக்கம் இல்லாட்டி 1.5 பக்கத்துக்கு வரும் மேக்சிமம் அந்த பந்தி. அந்த பந்தில இருந்து ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. அதுக்குரிய கேள்விக்குரிய ஆன்சர் வந்து மேல உள்ள பந்தியை வாசிச்சு கிரகித்த செய்ய வேண்டிய மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த கூற்றும் மேல உள்ள அவங்க தந்த கூற்றும் மேல உள்ள கூற்றோட பொருந்துனா ஆமண்டும் அது பொருத்தம் இல்லாட்டி இல்லை என்றும் அப்ப அதுக்குரிய சரியான தகவல் போதாட்டி நிச்சயிக்க முடியாத அந்த தெரிவு செய்யற மாதிரியான கேள்வி டைப்பும் அதுல 2 கேள்வியும். இன்னொரு கேள்வி வந்தது ஒரு பந்தி தந்துட்டு அதுல அந்த பந்திக்கும் கீழே ஒரு கூற்றம் தந்ததுக்குரிய தொடர்பு என்னன்னு கேட்பாங்க. உதாரணமா காரண தொடர்பு, காரண காரிய தொடர்பு, உடன் தொடர்பு, முரண் தொடர்பு, எதிர்மறை தொடர்பு அப்படின்னு நிறைய தொடர்புகள் தந்திருப்பாங்க. அந்த தொடர்புக்கும் அந்த கீழே உள்ள கூற்றும் அந்த பந்தில உள்ள கூற்றும் பொருந்துதா என்று சொன்னா அந்த அவங்களோட இப்ப உதாரணமா ஒரு பந்தி தந்துட்டு இந்த பந்தியில உள்ள கூற்று பின்ன வரும் கூற்றோட என்ன வகையான தொடர்பை கொண்டிருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த பந்தில உள்ள கூற்றுக்கு அடுத்த வார வசனத்தை வச்சுதான் இதுக்குரிய கேள்வி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்க தந்த கூற்றும் பின்னுக்கு கேள்வியில தார கூற்றும் ஒரு விஷயத்த ஒத்து போகுதுன்னு சொன்னா உடன் தொடர்பா வரப்போகுது. அதே மாதிரி
மேல உள்ள ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க, பின்னுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்குரிய தொடர்பை நீங்க தெரிவு செய்யக்குள்ள அது வந்து காரண காரிய தொடர்பா வரப்போகுது. அப்ப இப்படியான கேள்விகள் வந்து இப்ப புதுசா வந்த ஓப்பனுக்கும் லிமிடெட்டுக்கும் தான் வந்திருக்குது. அப்ப இது மாதிரி நிறைய பிராக்டிஸ் செய்யலாம். இந்த கேள்வியிலையும் ஃபுல்லான மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப இதுல வரக்கூடியது ஒன்று கட்டுரை, அடுத்தது ஒரு பந்தி மூன்றுல ஒரு பகுதியா சுருக்குறது, அப்படி இல்லாட்டி அது ஒரு கேள்வி வரப்போகுது. அடுத்தது வந்து ஒரு தனி வாக்கியமா சுருக்குறது வரையில வளமை அப்படித்தான் வாருது. இந்த முறை அந்த பந்திட மைய கருத்தை தெரிவு செய்யற மாதிரி கேள்வி வந்தது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்த மொத்த மார்க்ஸ் 40. மற்ற கேள்விகள் அந்த பந்தில இருந்து கூற்றுக்களை தெரிவு செய்யற மாதிரியான கேள்விகள் தான் எங்களுக்கு வந்திருந்தது. அப்ப இந்த அடிப்படையில தான் 4 வகையான பேப்பரும் எங்களுக்கு வரப்போகுது. பேப்பர் வரும்போது நாங்க எங்க நெடுங்காலமான பிராக்டிஸ்ல தான் இந்த 4 பேப்பர்லயும் 50% மார்க்ஸ் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம், ஒரு பாடத்துல 48 வந்தாலோ 49 வந்தாலோ எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போயிடாம இருக்கும். இதுக்குரிய பிரதானமான காரணமா நான் நினைக்கிறேன் என்னன்னா, எங்களுக்குள்ள நாங்க எடுக்கிற பிராக்டிஸ் போதாதுங்க. சிங்கள மீடியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்ஸாம் கோல் பண்ண ஒரு 6 மாசத்துக்கு முதல்ல இருந்தே ரெடி ஆகிடுவாங்க. இப்பயும் அநேகமான சிங்கள மீடியம் வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது. அப்ப நாம மேக்சிமம் பெரும்பாலும் தமிழ் மீடியமாக்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, எக்ஸாமுக்கு போட்டுட்டு விட்டுட்டு அந்த அட்மிஷன் எப்ப வருது இல்லாட்டி கலண்டர் எப்ப வருது அப்பதான் படிக்கிறதுக்கு ரெடி ஆகுது. அப்படி இல்லாம ஒவ்வொரு எக்ஸாம் போல் பண்ண முதல்ல இப்ப கடைசியா நடந்த எக்ஸாமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப மேக்சிமம் அடுத்த எக்ஸாம் கிட்டடியில கோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிக்கல. இப்பயில இருந்தே நாங்க ஒவ்வொரு பாடமா ரெடி ஆகி நிறைய வாசிச்சு ஷார்ட் நோட்ஸ்களை எடுத்து அதன் மூலம் பிராக்டிஸ் ஒன்று எடுத்துட்டு போவைக்கல. அது எங்கட நாளாந்த பழக்கமா மாறிடும். நாளாந்த பழக்கமா மாறும் என்று சொன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறது ஈஸியா இருக்கும். அப்ப நாங்க கலண்டர் வந்தாலோ அட்மிஷன் வந்தாலோ டென்ஷன் ஆகாம போய் அந்த எக்ஸாம் நல்லா செஞ்சுட்டு வரலாம். அப்ப நாங்க இப்பையில இருந்து எல்லாரும் ரெடி ஆகுனீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோடு இந்த எக்ஸாம்ல சாதிக்கக்கூடியதா இருக்கும்ன்றது எங்க கருத்து. நன்றி. ஜென்ரல் நாலேஜ் இப்ப நாங்க படிக்கிறேன்டா என்னத்தை பெரும்பாலும் ரிஃபர் பண்ணி படிக்கிறது எங்களுக்கு சாத்தியமா இருக்கும் கூடுதலா. இப்ப நாங்க ஹிஸ்டரி தானே படிக்கணும்னு கூட படிக்கணும்ன்றீங்க, அதை எதை வச்சு படிக்கலாம்? நாங்க ஜிகேக்கு கூட எதை டூல்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஹிஸ்டரிய மட்டும் உள்ளடக்குனது இல்ல, ஹிஸ்டரி ஜியோகிராபி எல்லாமே படிக்க வேண்டிதான் இருக்கும். எந்த சின்ன சஜஷன் என்னன்னா, ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு 9, 10, 11 இப்படி இந்த 3 கிரேடுக்கு உரிய ஹிஸ்டரி ஜியோகிராபி சிவிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ல உள்ள விஷயங்களை சும்மா மேலோட்டமா வாசிச்சுட்டு அதுல வர முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, அதை மட்டும் நோட் பண்ணி எடுக்கலாம். இப்ப பெருந்தோட்ட பயிற்சி அனர்த்தங்கள் சம்பந்தமா ஜியோகிராபில சொல்லப்பட்டிருக்குது. 9, 10, 11 ஜியோகிராபியை நாங்க ரெஃபர் பண்ணிக்குள்ள அது ஈஸியா இருக்கும். அப்படியான விஷயங்களை நாங்க சும்மா வாசிச்சுட்டு எங்களுக்கு பழமையான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி கொஞ்சம் அட்வான்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வந்தா அது ஈஸியா இருக்கும் நான் நினைக்கிறேன். 9, 10, 11 பாட புத்தகம் இருக்குதானே, ஸ்கூல் புக்ஸ், அதை ரெஃபர் பண்ணலாம். மத்த அன்னை கால விஷயம் ஒரு 10 கேள்வி வரப்போகுது, அதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் இல்லாட்டி டெய்லி நியூஸ் அதுகள் பிபிசி வெப்சைட் அப்படி ஏதாவது சரி வாசிச்சு தான் அதுக்குரிய நோட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கேன். என்னடா ஜென்ரல் நாலேஜ் ஒரு பரந்தப்பட்ட பரப்பு தானே, இதுக்குள்ளதான் வருமன் இல்லை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரலாம். ஆனா கடைசியா வந்தது கூட நான் யோசிக்க வரைக்கும் அது ஜென்ரல் நாலேஜ் வந்து ஜியோகிராபி ஹிஸ்டரி அது சிவிக்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது. எந்த கருத்து அப்படி இருக்குது, நீங்க அப்படி அப்படி யூஸ் பண்ணலாம். மத்த இலங்கை சம்பந்தமான மாறாத தகவல்கள், அடுத்தது வந்து மத்திய வங்கி ஆண்டறிக்கை அதில் வந்து வாசிக்கத்தான் வேணும். மத்திய வங்கி ஆண்டறிக்கை அந்த முன்னுக்கு வர குறிகாட்டிகளை பார்த்தாலும் போதும். எஃப்ஆர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஃப்ஆர் பார்த்து எப்படின்னு சொல்லு. எஃப்ஆர்ல வந்து நிதி ஒழுங்கு விதிகள் ஆக டீப்பா பார்க்க தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆக டீப்பண்டா அந்த வருமானம் தயாரிப்பு பாதிடு தயாரிப்பு அப்படி பார்க்காம இப்ப நட்டம் சம்பந்தமா அதுல எஃப்ஆர்ல வந்து பொதுவான விஷயங்கள் இருக்குதானே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிற கஷ்டம். இப்ப மூலதன செலவு, மீண்டு வரும் செலவு, வளங்கள் செலவு, விசேட சட்ட செலவு, திரட்டு நிதி அப்படியான மெயினான விஷயங்களை பார்த்துட்டு இந்த நட்டம், காசோலை, அதிகார கையளிப்பு அப்படியான விஷயங்களை கூட பார்க்கலாம். அப்படி பார்த்தா அதுக்கு ஆன்சர் பண்றது ஆக டீப்பா சுப்ராக்கு வர மாதிரி வராது. சுப்ராவில டீப்பா கேக்குறாங்க. நான் சுப்ரா எக்ஸாம் எழுதுன தலை சொல்றேன், சுப்ராக்கு டீப்பா தான் கேட்டிருந்தாங்க. ஆனா இதுல வந்து சும்மா நார்மலா தான் கேட்டிருந்தாங்க. இப்ப அந்த படிவங்கள் இருக்குது, அந்த என்னென்ன இப்ப ஓவர் டைம் பண்ணா என்ன படிவம், டிராவலிங் கிளைமுக்கு என்ன படிவம், என்ன பேரேடுகள் யூஸ் பண்றோம் அப்படியான விஷயங்களையும் பார்த்துட்டு நட்டம், காசோலை,
அந்த அனுமதி அங்கீகாரம் சான்றிதழ்படுத்தல் 135 பிறகு வர விஷயங்கள் அப்படி வர விஷயங்களை கூட பார்த்தா எஃப்ஆர் கொஞ்சம் செய்யலுமா இருக்கு. தாவண விதிக்கோவையிலையும் ஃபுல்லா படிக்கணுமா அதை? இல்ல நம்ம சில மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம் இபி எக்ஸாமுக்கெல்லாம் குறிப்பிட்ட பாடம் சொல்லியிருப்பாங்க தானே, அது இல்ல மாதிரி குறிப்பிட்ட சிலது இருக்குதா? ஆவண விதி கோவையில குறிப்பிட்டு பார்க்கல, அது என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம சில விஷயங்கள் சிம்பிளா விட்டுட்டு போவோம், அதுல இருந்து பெரிய கேள்விகள் வரலாம். உதாரணமா இப்ப கடமை விடுமுறை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். ஆனா 8 விஷயங்கள் 2 விஷயங்கள்ல இருந்து சொல்லக்குள்ள எழுதிடும். 8 விஷயங்கள் என்று சொல்லக்குள்ள அது ஃபுல்லா பார்த்தா தான் அதை செய்ய இயலுமா இருக்கும். ஒழுக்காற்று விஷயமும் அப்படித்தான். இப்ப ஒழுக்காற்று கட்டளையில சிறிய தண்டனை பெரிய தண்டனை அப்படி என்று வரைக்குள்ள அட்டவணை 1 2 எல்லாம் வரைக்குள்ள அதுல நம்ம டீப்பா தான் பார்க்கணும். அடுத்தது இப்ப அதுல இப்ப லீவ்ன்னு சொல்லக்குள்ள லீவ்ல எல்லாத்தையும் பார்த்தாதான் ஒரு 2 கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணாம தான் பார்க்க வேண்டியிருக்கும். என்ன மாதிரி கேள்வி வரும்னு தெரியாது. ஒரு எம்சிக்யூவை மிஸ் பண்ணா 1 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ போயிடும். அது இப்ப 49 மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்கக்குள்ள அது ஒரு பெரிய இழப்பா தானே இருக்கும் 50 மார்க்ஸ் என்று சொல்லிக்கல. இப்ப அதுல வாசிச்சுட்டு வரைக்கல நமக்கு மெயினா தேவைப்படுற விஷயங்கள ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. மற்ற விஷயங்கள் வாசிச்சு பிள்ளைங்க கொண்டு இருக்கும் தானே நமக்கு. அந்த ஷார்ட் நோட்ஸ்ல வச்சு ரிஃபர் பண்ணக்குள்ள ஃபுல்லா கவர் ஆகுது. நான் நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒரு சான்ஸா இருக்கு உண்டு, படிக்கிறது ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கு உண்டு. அதுவும் இல்லாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க இப்போ ஒரு நாலேஜோட இருக்கிறதால நீங்க படிப்பிக்கிறது இன்னும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு படுது. எக்ஸாம் பேப்பர் செஞ்ச ஒரு ஆளுன்றதால இப்போ இன்ஷால்லா ட்ரை பண்ணுவோம். வழிகாட்டி அடுத்தாக்கள் போறது தானே அதுல ஒரு வெற்றி. இப்ப நாங்க படிக்கல நிறைய பேர் வழிகாட்டினாங்க. கடைசியா இன்டர்வியூ டைம்லயும் அமைச்சராக்கள் கிளாஸ் ஏதோ ஒரு டீம் எங்களுக்கு மாடல் இன்டர்வியூ அப்படி எல்லாம் நடத்தினதால எங்களுக்கு அங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது லேசா இருந்தது. அதே மாதிரி நாங்களும் பின்னுக்கு வராக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது கடமை எங்களுடைய எங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ். ரொசானா, தேங்க்யூ வெரி மச். லாங் டைம். எனக்கு என்னடா ஓகே சார். உங்களை வச்சு இந்த அறிமுகத்தை ஆரம்பிக்கணும்னு இருந்த நான் என்னென்னால் லாஸ்ட் டைம் அந்த பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மத்தாக்களை விட. அதோட அதிகமான ஆட்கள் உங்களுக்கு தெரியும் தானே கேட்பாங்க, என்ன சார் பேப்பர் எப்படி பாஸ் பேப்பர் கேட்பாங்க. என்னை பொறுத்தவரை எஸ்எல்ஐஸுக்கெல்லாம் பாஸ் பேப்பர் முந்தி அதாவது வரும், இப்ப வெளியாகிறது இல்லை. நாங்களும் ஒரு பாஸ் பேப்பரும் இல்லாம தான் நெட்லயும் ஒரு 2016 இப்போ நடந்த பேப்பர் ஒன்று தான் இருந்தது. அடுத்தது கடைசிலையும் தமிழ் மீடியம் ஆக்கள் ஒருத்தரும் செலக்ட் ஆகாதால இந்த எக்ஸாம் பேப்பர் எப்படி என்ற ஒரு ஐடியாவே இல்லை. அது ஒரு கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த கஷ்டம் மத்தாக்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களோட ஏற்பாடுல செஞ்சதுல நானும் சந்தோஷப்பட்டேன் சார். எஸ் எஸ் அது என்னண்டா தெரியும் தானே, மாடல்கள் மாறும் சில வேளை. அது திடீர்னு அப்படி ஏமாந்துருக்காங்க நிறைய பேரு. ஏஎல் எக்ஸாம் மாதிரி வராது தானே இது, சில வேளை நாங்க ஸ்கிப் பண்ணி ஒன்றையும் படிக்கல. அது சம்டைம் இதை விட மாறின ஒரு பேப்பர் அடுத்த எக்ஸாமுக்கு போட்டுடலாம். அதால ஃபுல்லாத்தான் படிக்க வேண்டியிருக்கு. போட்டால் ஆக்கள் படிப்பிக்கிறார்கள் பேசுற வரலாறுகள் இருக்கு. அதால நாங்க ஃபுல்லா டீப்பா போவோம் எப்படின்னு சொல்லி. ரொசானா சில ஸ்பெஷலைஸ்ட் டொபிக்கல் அவ விரும்புகிற டொபிக்கலுக்கு உங்களுக்கு நாங்க வளவாளராக கொண்டு வருவோம். ஆட்கள் இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு குறைய ஸ்கில்டான டீச்சர்ஸ் மாதிரி தமிழ்ல லிமிட்டடுக்கு சரியான குறை என்று எனக்கு தெரியும் ரோசானாமாக்கு. அது சிங்களஸ்ல இருக்காங்க மல்லியா மேடமாக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் இதுல நிறைய குறைய ஆனா ஒன்று செய்யலாம். அவங்களோட பேப்பர்ஸை நாங்க இதுல எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். எனக்கு பர்சனலா சாஜிதா ரோசானா 2 பேரும் எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதாலதான் நான் உங்களை கொண்டு வந்து இது பண்ண பிரயோஜனம். உங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாட்டி இந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் சார். அடிக்கடி அதைத்தான் சொல்றோம். எங்களுக்கு வழிகாட்டின மாதிரி நாங்களும் மத்தவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். கட்டாயம் செய்யணும். சிலது அதான் நான் என்ன உங்களுக்கு ஊக்குவிச்சதானே அதிகமா எத்தனை வருஷம் தேடல்னு உங்களுக்கு தெரியும். அதை இவங்களுக்கு பயந்து வைத்துருவாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க எங்கெங்க கற்றுக்கொண்டீங்கன்னு இந்த கேசஸுக்கு ரிப்ளை பண்றதெல்லாம் அந்த டைம்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ண அனுபவத்துக்குள்ளால வந்தது. அதே நேரம் நான் நினைக்கிறேன் நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள சும்மா ஒர்க் பண்ணாம உங்களோட மெட்டீரியல்ஸை வாசிச்சு தான் உங்களோட வேலையை செஞ்சதால உங்களுக்கு அந்த நாலேஜ் லேசா இருந்திருக்கும். எக்ஸாம் படிச்சதை விட கற்றுக்கொண்ட விஷயங்கள் கூட சார். உதாரணமா ஒரு செய்யக்குள்ள ஒண்ணு நான் அநேகமா ஆபீஸுக்கு போனா ஃபர்ஸ்ட் பப்ளிக் அட்மினுக்கு போய் என்ன செய்யக்குள்ள ஏதாவது சரி புதுசா வந்திருக்கான்றத பாக்குறமே, அடிக்கடி பாக்குறது. அது சம்டைம் நமக்கு சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்டு வரலாம், இல்லாட்டி பொதுவா வரலாம். அப்படியான தேடல்களை நாங்க வளர்த்துக் கொள்ளணும். அநேகமா
ஆபீஸ்ல எல்லாருக்கும் நெட் ஃபெசிலிட்டிஸும் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸும் மேக்சிமம் இருக்குது. அப்ப அந்த காலையிலயோ நமக்கு டைம் கிடைக்கலையோ அந்த வெப்சைட்டுக்கு போய் அந்த சர்க்குலரை வாசிச்சு பார்க்கல என்ன நடக்குதுன்ற விஷயமாவும் சரி நமக்கு தெரியும். நம்ம சப்ஜெக்டோட ரிலேட்டட் இல்லையோ, ஆனா நம்மளோட வாழ்க்கைக்கும் சம்டைம் தேவைப்படும். இப்போ பென்ஷன் சம்பந்தமான ஒரு சர்க்குலர் வருதுன்னு சொன்னா நம்ம அந்த பென்ஷன் சப்ஜெக்ட் இல்லாட்டிலும் அவ நம்மட ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பென்ஷன்ல ஒரு இஷ்யூ வரைக்கும் இப்படி ஒண்ணு வாசிச்சு ஞாபகம் இருக்கேன்னு சொல்லி நம்ம அதுக்குரிய மாதிரி அடுத்த கட்ட ஆலோசனை அவருக்கு வழங்குறதுக்கு அது ஒரு லேஸ் ஆகிடும். எதை கிடைச்சாலும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்ன்றது என்ற கருத்து சார். அது கட்டாயம் பார்க்கத்தான் வேணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதான் இது இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதால சின்ன சின்ன தடங்கள் வந்தது சார். ஃபர்ஸ்டா தானே அதை நாங்க செஞ்சு கொள்ளலாம். நான் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தா என்கிட்ட ரிசானம்மா இப்படி இருக்கும் முண்டு போகும்போது அப்படி எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் வேண்டாம். நான் நினைக்கிறேன் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்காங்க. உங்களோட பதிவுகள்லையும் வாழ்த்திருந்தாங்க, நிறைய பேர் வழிகாட்டல் கேட்டிருந்தாங்க. உங்கள்ட்ட நிறைய நாலேஜ் இருக்கு. நான் இன்டர்வியூக்கு முதலே கண்டுகொண்டேன். அது கொஞ்சமாக டீச்சிங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். டெவலப் ஆகும்போது சிம்பிளாக அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு நம்ம செய்ய போகிற பணிகள் அதிகமாக சமூகம் சார்ந்து நிறைய பேர் எடுபடுறல. உங்களுக்கு தெரியும் எங்களை தமிழ் மீடியம் ஆக்கள் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறது எவ்வளவு கட்டாயம் உண்டு. அதால உருவாக்கிடுவோம். அது தமிழ் முஸ்லிம்ஸ் என்று இல்லை, தமிழ் மீடியம் அந்த வகையில இந்த கடைசி ஒருத்தருமே செலக்ட் ஆகிடுது சார். இந்த முறையும் நாங்க பயந்துட்டு தான் இருந்தது. தமிழ் மீடியம் எத்தனை வருதோ தெரியாது, மார்க்ஸ் தெரியாதால அந்த ரிசல்ட் அவுட் ஆகும் வரைக்குமே டென்ஷன் இருந்ததுதான் சார். இந்த முறை 10 பேருண்டா அடுத்த முறை ஒரு 15ஓ 20ஓ 30 அப்படி தமிழ் மீடியம் வரைக்கும் அந்த வெற்றி ஒன்று கிடைக்கும் சார். எஸ் அதான் இது தொடர்ந்தும் நான் உங்களுக்கு டைம் வரும்போது நிறைய சொல்லிக் கொடுங்க சார். நம்ம இடையில சில டாபிக்ஸ்களில் அந்த லீவ் சம்பந்தமானது உங்களோட ஒர்க் கூட சம்பந்தமான டாபிக்கள் யாவது அவங்களுக்கு செஞ்சீங்கன்னால் பிரயோஜனமா இருக்கும். கட்டாயம் செய்வோம் சார். நீங்க எனக்கு டைம் ஒண்ணு எடுத்துட்டு செய்வேன். ஆபீஸும் கொஞ்சம் அந்த சைடும் கொஞ்சம் லோடான மாதிரி இருக்கு சார். அப்ப நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, நம்ம அதுக்குள்ள டைம் ஒண்ணு எடுத்து டைம் கொடுத்து செய்யலாம். மந்த்லி ஒரு கிளாஸஸ் ஆகுது. நான் உங்களுக்கு கனெக்ட் ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார்.